வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம மகாபலிபுரம் போயிருக்கீங்களே, அந்த மகாபலிபுரம் போகிற ரூட்டில் ஈசிஆர் ரோட்டில் வடநெம்மிலின்னு ஒரு இடம் இருக்குங்க. அது என்ன இடம்னா, இந்த பாம்பு பிடிப்போர் சங்கம் இருக்காங்க, இருளர், அதாவது இருளர் பாம்பு பிடிப்போர் சங்கம்னு ஒன்று இருக்குது. ஸ்நாக் கேச்சஸ் அப்படின்னு இருக்கும். அது நிறைய பேருக்கு அவ்வளோ தெரியாது. முதல்ல பண்ணுன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடியே முதல்ல பண்ணிருக்கு. அந்த இருளர் ஸ்நாக்ஸ் பற்றி இன்றைக்கி பேப்பரில் வந்தது, அதான் நான் பார்த்தேன். என்னென்னா அதில் இப்போது அதில் ஒரு 350 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது உள்ள அந்த இருளர், அதாவது பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்களாம் ஒரு மெம்பர் மாதிரி வச்சு 350 பேர் இருக்காங்க. அவங்க இதை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ அவங்க இன்றைக்கி என்ன வந்ததுன்னா, கண்ணாடி விரியன், அது ஒரு பாம்பு ரகம் தான். அது கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேது. இந்த 2 பாம்பை நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்ட்டு. இன்னும் ஏன் விஷயம்னு கேட்டால், அது ஒரு பெரிய கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு, அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. காரணம் என்னென்னா, அதை விட்டு நீங்கள் மீதி பாம்பெலாம் பிடிங்க, எது கட்டி விரியன்னு அந்த சுருட்டை பாம்புன்னா பிடிங்க அப்படின்றாங்க. என்னடா விஷயம்னு பார்த்தா, அந்த கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு ஒரு பாம்பை பிடிச்சின்னா அது ரேட்டு எவ்வளோ தெரியுங்களா? 2300 நல்ல பாம்புக்கு 2300 நீங்கள் கொடுத்து அந்த பிடிக்கிறவங்களுக்கு தரணும். ஏன்னா அவங்க பாம்பு பிடிச்சிட்டு வராங்க இல்லையா, அது விஷம் எடுக்கிறதுக்கு அவங்க பாம்பு பிடிச்சினப்போ அந்த பாம்புக்கு அந்த ரேட்டு 2300. கண்ணாடி விரியனுக்கு 2300. அதே இந்த கட்டு விரியன் இருக்குது பாருங்கள், அதுக்கு வெறும் 800, 850. சாரி, சுருட்டை பாம்புன்னு இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு இவ்வளோ இந்த சைஸில் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இந்த பாம்பை பற்றி தெரியுங்க, அதுதான் நான் தைரியமாக பேசுகிறேன். சுருட்டை விரியன்றது 300 ரேட்டுங்க. இது ரெண்டும் கம்மியாக இருக்கிறது இந்த கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணான்னு தெரில. ஏன்னா நாகப்பாம்பு தான் நல்ல பாம்புன்னு சொல்லணும் இல்லையா. நல்ல பாம்பு அந்த கண்ணாடி விரியன் மட்டும் 2300 ரேட். ஒரு பாம்பை பிடிச்சிட்டு 2300 கூட நான் எங்கே போவாங்கன்றனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்களா, ஃபண்ட்ஸ் இல்லையா என்னான்னு தெரில. அதில் 350 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எப்படின்னா, ஆமாம், இது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் பிடிக்கணும் அப்படின்னு. ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் வெயில் காலம் அது அப்படின்னு. இது அந்த பாம்பை பிடிக்கிறது எப்படின்னா, பாம்பை பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள், வந்த உடனே இவங்ககிட்ட கொடுப்பாங்க. இவங்க அதை விஷம் எடுப்பாங்க. அது வெனம்னு சொல்லுவாங்க. ஆமாம், விஷம். அது பாய்சன் அதாவது பானை இருக்குங்க. அந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த உள்ளவே அந்த பாம்பு பிடிக்கிறது எப்படி, விஷம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. ஷோ மீன்ஸ் அங்கே டிக்கெட் போட்டிருக்காங்க. அது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அப்போது அவங்க வினம், அது போய் வினம்னு சொல்லுவாங்க, விஷத்தை. அது எடுக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த நல்ல பாம்பை பிடிச்சி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நம்ம சாதாரணமாக பிடிக்க முடியாது. அவங்க அதுக்கான டெக்னிக் வச்சுருப்பாங்க. அவங்க காலில் அந்த கம்போர்ட் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் முட்டி அளவுக்கு கால் மேல் முழங்கால் அளவுக்கு அந்த முட்டி கம்போர்ட்டு, நம்ம ஃபயர் சர்வீஸ்லாம் போகிறாங்க பாருங்கள், அது மாதிரி பூட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா சமயத்தில் ஏன்னா பாம்பு என்ன கிடச்ச கூட அது சீக்கிரத்தில் அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் உஷாராகிடுவாங்க. அவங்க ஆல்ரெடி உஷாரு, இன்னும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்ட்டு அது போட்டு தான் உள்ள அந்த பாம்பு கூட இருப்பாங்க அவங்க. ஏன்னா இவங்க தெரியாமல் கூட பின்னாடி வரும், முன்னாடி வரும், எப்படி வேணா இருக்கும். அந்த இடம் போட்டு ஒரு கிரவுண்டு மாதிரி, ஒரு அதாவது ஒரு 20க்கு 20 அந்த ஏரியா மாதிரி வைங்களேன். அது ஃபுல்லாக பானைங்க அடிக்கிருக்கும். நடுவில் இவங்க பாம்பு பிடி விஷம் எடுக்கிறதுன்னு ஒரு தனி ஸ்டேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் இந்த இரும்பில். அதில் போட்டு தான் பாம்பு அப்படியே எடுப்பாங்க. எடுத்து அது சீரம் டப்புன்னு அது அவங்க டெக்னிக்கை பிடிச்சி அது ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கும். அது மேலே ஒரு சின்ன துணி மாதிரி இருக்குங்க, அதை கடிக்க வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த கோவத்தில் கடிக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரில் அந்த கிளாஸில் பட்டு அந்த பாய்சன் இறங்கணும். அதை நம்மளுக்கு காமிப்பாங்க. அது நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு எப்படியா 2 கிராம் 3 கிராம் அவ்வளோதான் இறங்கும். ஆனால் அது அவ்வளோ பாய்சனு. இதை மாதிரி எடுத்த உடனே அது என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த கண்ணாடி குண்டிலே போட்டு அது போகிறதுக்கு முன்னே அந்த உடம்புல இந்த செதில் இருக்குது பாருங்கள் பாம்பு, அதில் சின்னதாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுவாங்க. ஒரு செதில் மாதிரி எடுப்பாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு அந்த மார்க் பண்ணிவிட்டு போட்டுருவாங்க. இது 28 நாள் கழித்து தான் இந்த பாம்புங்களே எடுத்து மறுபடியும் காட்டில் விட்டுருவாங்க. வித் ஃபாரஸ்ட் அந்த வனத்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா
அவங்க முன்னணியில் இந்த பாம்பெல்லாம் எடுத்து போய் காட்டில் விட்டுருவாங்க. எந்த ஏரியான்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அங்கே மொத்தமாக எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் மொத்தமாக பாம்பை விட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறமா அவங்களே அந்த ஏரியாவுக்கு போகாமல் அதுக்கப்புறம் வேறு ஏரியா அவங்க கேட்ச் பண்ணிகிட்டே போவாங்க. இதுதான் இப்படி தான் இருக்கும். அந்த பாம்புக்கு என்ன தீனி தெரியுங்களா? அந்த பாம்பு அந்த பானைக்குள்ளே போகிறோங்க எலி தாங்க. இந்த குட்டி குட்டி எலி இருப்பாங்க, இந்த வயலில் வளர்த்தோம் அந்த எலிங்க, அந்த எலி தான் அதுக்கு தீனி. இவங்க பெரியவங்க இந்த இவங்க வந்து பெரியவங்க பாம்பு பிடிக்கும்போது அவங்க வீட்டில் இருக்க பசங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க காட்டு எலியை, அதாவது இந்த வயல் எலியை வேட்டையாடுவாங்க. அந்த வயல் எலி தான் பாம்பு சாப்பிடும். அப்படி அதை என்ன பண்ணுறதுன்னா அப்படியே மூத்தா போட்டுற மாட்டாங்க, அது பல்லை மட்டும் அப்படி தட்டிட்டு போடுவாங்க. ஏன்னா எலி கடித்து பாம்பு சாதாரண ஆகக்கூடாது அப்படின்னால. எலியை பார்த்தா பாம்பு டப்புன்னு அது சாப்பிட்றோம் அப்படின்னு அதுக்காக எலியை வந்து அந்த பானைக்குள்ளே தீனி அது தான் போட்டு 28 நாள் கழித்து தான் எடுத்து காட்டில் விடுவாங்க. அது மாதிரி அந்த விஷம் எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது வந்து உள்ளே வந்து இப்போ பெரிய அந்த ஆபத்துள்ள இருக்குது, பெரிய ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சு அதில் பாய்சன்லாம் வச்சு அதை ட்ரை ஆக்குவாங்க. ட்ரையாக இருக்கிறத பவுட்ரு ஆக்குவாங்க. அதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குது. அது மாதிரி இதை பண்ணிவிட்டு அது போய் அந்த விஷத்தெல்லாம் பவுட்ரு ஆகிட்டு அது முதல்ல அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா இந்த குதிரைக்கு தாங்க ஏற்றுவாங்க. அதாவது நம்ம கிண்டியில் ஒன்று இருக்குது லேபு, அங்கே கொடுத்து அந்த குதிரைக்கு ஏற்றுவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கேன்சர் இருக்குல்ல, புற்றுநோய், அது இந்த ரத்த கசிவு, இந்த பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ரத்தம் நின்று போச்சு, கசிவு நின்றுச்சுன்னு, அதுக்கு அப்புறம் இந்த நாய் கடி, பாம்பு கடி, இதுக்கெல்லாம் இதுதாங்க மெடிசன், அதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இது வந்து ஆமாம் விஷம் எடுத்த பிறகு 28 நாள் கழித்து பாரத் ரேஞ்சர் மூலிமா விட்டுருவாங்க. இந்த வருஷம் மட்டும் இந்த ஆண்டு 13,000 பாம்பை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதாவது 13,000 பாம்பு பிடி தான் அலோடு அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. இப்போ தற்போது கட்டுவிரியன் அந்த சுருட்டை விரியன் மட்டும்தான் அலோடு. மீதி இந்த நல்ல பாம்பை பிடிச்சா எங்களுக்கு தெரியாது, கண்ணாடி விரியனுக்கு. ஏன்னா அது விலை ஜாஸ்தி, 2,300 ஒரு பாம்புக்கு. அது முன்ன வந்து 200 300 இருந்துச்சு, நல்லா ஏறிடுச்சு விலை அப்படின்னு. இவங்க வந்து 4 மாதத்தில் 160 கட்டு விரியன் பிடிச்சிருக்காங்க, 1200 சுருட்டை விரியன் பிடிச்சிருக்காங்க. சுருட்டை விரியன்ஸ் வந்து பாம்பு ரொம்ப சின்னதாக, ஆனால் ரொம்ப விஷம் ஜாஸ்திங்க. அது வந்து சவுண்டு கொடுக்கும், இந்த ஒரு மாதிரி புதுசுன்னு சவுண்டு கொடுக்கும். அதில் நம்ம உஷாராகணும். பொதுவாக பாம்புங்களாம் மனுஷனை பார்த்தா அது ஓடி போயிடும். நம்ம எங்கே அதை அட்டாக் பண்ண போகணுன்னு தான் நினைக்கும். அது நம்ம தெரியாமல் அதை மெரிச்சிட்டாலோ இல்லை அது நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும் நான் போயிடுறேன்னு. நம்ம அதுக்கு தெரியாமல் அதுக்கிட்ட போயிட்டால் தான் அது நம்மளை அட்டாக் பண்ணுது. மற்றபடி பாம்பு வந்து காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ சரியாக தெரியல. அது யாரும் கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். பாம்பு காது கேட்குமா? சில பேர் காது கேட்காதுன்னுவாங்க, சில பேர் முட்டை பால் குடிக்காதுன்னுவாங்க, அப்படிலாம் இருக்குது. அது ஒன்றும் புரியல யாரும், அதாவது சரியான கிளியர்னஸ் கிடைக்கல, யாரும் அது சொல்லலை அப்படின்னு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு வகை பாம்பை மட்டும் நீங்கள் பிடிக்கலாம், கட்டு விரியன் அண்டு சுருட்டை விரியன் பிடிக்கலாம். மற்றபடி அந்த பாம்பை பிடிச்சாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஸ்டே வாங்கியிருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இர்லாஸ், ஏன்னா இவங்க வந்து அதை தான் நம்பியிருக்காங்க. இவங்களாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக குவார்ட்டர்ஸ் கூட இருக்குங்க அந்த இடத்துல. இவங்க வந்து அந்த இடத்துல சுற்றி தான் இருக்காங்க. எங்கே நம்ம வடநெம்லி அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க ஒரு 350 ஃபேமிலிஸே இருக்காங்க. அவங்க ஒரு தனி சங்கம், சொசைட்டி, இர்லாஸ் ஸ்னேக் கேச்சர்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி நேம் அது, அங்கே இருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு பேப்பரில் வந்து தான் பார்த்தேன். ஏன்னா நான் போயிருக்கேன், போகும்போது அங்கே ஷோ பண்ணும்போதெல்லாம் நான் கிட்ட வந்து பார்த்துருக்கேன். என்கிட்டே அப்போது ஒரு தம்பி இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், சாரப்பாம்பு வச்சுருந்தார். இது என்னங்க விஷமான? ஒன்றுமே ஆகாது தான், நீங்கள் பிடிங்க. எனக்கு உண்மையிலே பயம்தான். சரின்ட்டு அவர் என்ன பண்ண நம்பர் கம்முன்னு உட்காந்து சார் கச்சிட போதுன்னு ஒன்றும் ஆகிறது என் தோல் மேலே போட்டார், மேலே மாலை மாதிரி. அது பாட்டு அப்படியே சரன்னு ஊறுது. அப்புறம் நீங்கள் பிடிங்க, பாம்பை வந்து இப்படியே இப்படி பிடிச்சோன்னா அது பாட்டு கையில் அப்படி போயிடும். இப்படி அழுத்தினா தான் அது நம்மளை அட்டாக் பண்ணணுன்னு அதை கொட்டிடும். நீங்கள் அதை அழுத்தாதீங்க, நீங்கள் பாட்டு இப்படி கையை இப்படி வைங்க, அது பாட்டு போயிடணும். அதே மாதிரி இங்கே போட்டது இப்படி போயிடுச்சுங்க. சாரப்பாம்பு மட்டும் பாய்சன் இல்லைன்றாங்க. நம்மளுக்கு என்னங்க தெரியும் வர்றது சாரப்பாம்பா இல்லை நல்ல பாம்பான்னு? பாம்புனாலே படையை நடுங்க, ஆனால் அந்த பாம்பு இவங்கள பார்த்தா நடுங்குதுங்க. ஏன்னா இவங்க
அது என்ன தான் சவுண்டு கொடுத்தாலும் அது எவ்வளோ டெக்னிக்காக அழகாக இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு பாம்புக்கும் பாய்சன் எடுத்த பிறகு அந்த மார்க் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். இது வந்து விஷம் எடுத்த பாம்பு, விஷம் எடுக்காத பாம்புன்னு. அது மாதிரி அந்த அவங்க லைஃப் நல்லா பார்த்துக்குறாங்க. அந்த நீங்கள் எப்போனா அந்த மகாபலிபுரம் போனீங்கன்னா அந்த வடநெம்மலி பாம்பு பண்ணன்னு கேட்டால் பாதி பேர் தான் தெரியும். முதல்ல பண்ணன்னு கேளுங்க, ஃபுல்லாகவே தெரியும். இந்த பாம்பு பண்ணைக்கு பின்னாடி அந்த முதல்ல பண்ணுங்க, அதான் விஷயம். அங்கே போனீங்கன்னா முதல்லலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பசங்களோட போனால் ரொம்ப உஷாராகணும். ஏன்னா வாழ் பசங்க எகிரி குதிச்சுட்டு போகிறாங்கன்னு ரொம்ப, அதான் விஷயம். ஓகே, இன்றைக்கி இதை பேப்பரில் பார்த்தோன்னு இதை பற்றி சொல்லணும் தான் நினைக்கிறேன். அதான் நீங்கள் போனீங்கன்னா ஒரு வாட்டி போங்க. டெய்லி அங்கே, அதாவது மண்டே லீவுன்னு நினைக்கிறேன். எஸ், ஏதோ வீக்லி ஒன்ஸ் லீவு, மண்டே தான் லீவுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா நாளும் இருக்குது. அங்கே வெளியே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் ஏதோ இருக்குது. எவ்வளோ 10 ரூபாய் எவ்வளோ சரியாக தெரில. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டேன்னு வைங்களேன். கொஞ்சம் ஆள் தெரியும், அதனால் போயிட்டேன். அதனால தான் சொல்கிறேன் தைரியமாக. மற்றபடி நீங்களும் போய் பாருங்கள், தூரம் வந்து பாருங்கள், கிட்ட போய் பார்க்காதீங்க, தெரிஞ்சுக்கங்க. பசங்களையும் குழந்தைங்களையும் கூட்டியும் போய் காமிச்சின்னா அவங்களுக்கு அந்த நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி தெரியும், இதுதான் எப்படியா அப்படின்னு. அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஜாலியாக இருக்கும். ஓகே, பாய்.